மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் சார் அவர்களுக்கு வணக்கம். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் ஐயா அவர்களும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ்க்காக பல தடவை பல முறை அவங்களுடைய கோரிக்கைகளை எங்களுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் மாலை மலர்லையும் டிடி நெக்ஸ்ட்லையும் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் எங்களுக்காக பேசப்பட்டிருக்கு. அதாவது 2017 மே மாசம் 39,019 கணினி ஆசிரியர்கள் வேலைவாய்ப்புக்காக காத்திருக்காங்க. 3ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கணினி அறிவியல் பாடத்தை கற்பிக்கணும். 2011 சமச்சீர் கல்விக்காக கணினி அறிவியல் புத்தகங்கள் அச்சிடப்பட்டும் பல பள்ளிகள்ல பாடம் நடத்தப்படல அப்படிங்கிறத குற்றம் சாட்டியிருந்தாங்க. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும் போது இங்க வேலை வாய்ப்புக்காக 39,019 கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் பிஎட் படிச்சு வேலைக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 2017 கணினி படிச்ச ஆசிரியர்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பையும் மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு 3ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிற பாடத்தை தனி பாடமா அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா தனியார் பள்ளிகள்ல முதல் வகுப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு 3ஆம் வகுப்புல இருந்தாவது என்ன செஞ்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தை அறிமுகப்படுத்தியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. 2018 809 கணினி ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. அதுல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸை வேக்கண்ட்டை ஃபில் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல 750 அரசு மேல்நிலை பள்ளிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் இல்லாததுனால பாடம் நடத்தப்படாமலே இருக்கு. 2016-17 மேல்நிலை பள்ளிகளோட தரம் உயர்த்தப்பட்ட பள்ளிகள்ல 809 கணினி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கு அப்படிங்கிறத அவங்க தெரிவித்திருந்தாங்க. ஆசிரியர்கள் இல்லாமல் மாணவர்கள் கணினி அறிவியல் தேர்வு எழுதுவது அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டேட்டா படி 60,000க்கு மேற்பட்ட தகுதி பெற்ற கணினி ஆசிரியர்கள் வேலைக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்காக பேசியிருந்தாங்க. முதல்ல தற்காலிகமாகவும் பிறகு நிரந்தரமாகவும் நிரப்புங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட்க்கு வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. 2018 அரசு பள்ளிகள்ல உள்ள காலி பணியிடங்கள் மாணவர்களின் கல்வியை பாதிக்குதுங்கிறதையும் அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நவம்பர் 2024 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத தனி பாடமா அறிவிக்கணும் அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் எஸ் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில கணினி அறிவியலை பள்ளிகள்ல தனி பாடமா கொண்டு வரணும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் பிஎட் இருக்கக்கூடிய தகுதி பெற்ற டீச்சர்ஸை கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த சப்ஜெக்டை நடத்தக்கூடிய டீச்சர்ஸா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு வழங்கிய கணினி ஆய்வகங்கள் மற்றும் ஆசிரியர் நியமன நிதியை தமிழக அரசு முழுமையா பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்லியிருந்தாங்க. இதுதான் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திய முக்கிய கோரிக்கைகள். இதை நீங்க கருத்தில் கொண்டு வேலை இல்லாம இருக்கக்கூடிய 20,000க்கும் மேற்பட்ட கணினி ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கணும். எங்களுடைய கோரிக்கையை நீங்க ஏத்துக்கணும். நன்றி ஐயா.